முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வேகன்சி கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்பிள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி நம்ம சேனல் நேம் தான் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ப்ரைவேட் சேட்டில் வந்து மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டே தான் இருக்கும். அதை அவங்க சொன்னதை வச்சு இப்போ என்ன எடுங்க, மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் செகண்ட் ரவுண்ட் வந்து வைப்பாங்களா, வேக்கன்சி லிஸ்ட் வந்து இருக்கா சார், அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது எப்படி சார் நடக்கும் அப்படிங்கிற கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மார்ச் 6ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி, மார்ச் 8 வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. சரி சார், இதுக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 3000-4000 பேர் தான் வந்து அவங்க கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. இதிலே நிறைய பேருக்கு வந்து மெயில் போகாமல் இருக்குது, சீட் அலாட்மெண்ட் வந்து வராமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போது இந்த ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிட வராமல் இருக்கிறவங்க, இப்போ இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ பேராமெடிக்கலோ 4000 பேரில் கண்டிப்பாக 40 பேராக போயிருப்பாங்களா, கண்டிப்பாக போயிருப்பாங்க. 40 பேரோ 400 பேர் கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸு பேராமெடிக்கல் மோஸ்ட்லி போயிட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இப்போ டிஎன்ஏ வெயிட் பண்ணால் பேராமெடிக்கல் போயிட்டாங்க. அடுத்து எம்பிபிஎஸ் கூட போகிறதுக்காண்டி தான் இப்போ டிலேயாக வச்சாங்க. எம்பிபிஎஸ் கூட அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டடி டெரிஃபிகேஷன் போனால 20,000 ரூபா கட்டணும். ஸ்டடி டெரிஃபிகேஷன் போனால் கண்டிப்பாக 20,000 ரூபா கட்டணும். டிசியை வந்து அங்கிட்ட ஒப்படைக்கணும். டிசி எதுக்கு ஒப்படைக்கணும்? இன்ஜினியரிங்கில் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் வேண்டாம் அப்படி எழுதி கொடுத்து டிசி வாங்கிட்டு வந்து ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணல, அவங்க டிஸ்கண்டினியூ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா கட்டிட்டு தான் திரும்பி டிசி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். அப்போது இங்கே ஸ்டடி டெரிஃபிகேஷன் வராதவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்ற இருந்தாலோ, இல்லை 20,000 ரூபாய்க்கு வந்து கெட்டலை அப்படின்னாலும், இல்லை வந்து ஸ்டடி டெரிஃபிகேஷனில் நீங்கள் 12th மார்க் வந்து இப்போ பாருங்களேன் 186.6 இருக்கும். ஆனால் வந்து அவங்க போட்டிருக்கிறது 186.7 அப்படிங்கிற கொடுத்தாலே வந்து ஒரு இது தப்பாக கொடுத்தா கூட அவங்க வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்டட் வந்து பண்ணிடுவாங்க. அப்போது அந்த இதுவுமே வந்து உங்களுக்கு எதுக்கு வரும், இதில் தான் வரும். வேக்கன்சி லிஸ்ட்டை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வேக்கன்சி லிஸ்ட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒகேஷ்னலுக்கு நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது. 7.5 ரிசர்வேஷனுக்கு மோஸ்ட்லி சீட்ஸ் வந்து இருக்குது, வேக்கன்சியாக இருக்குது. அந்த சீட்ஸ்லாம் ஜென்ரலுக்கு கொண்டு வருவாங்களா, இல்லை 7.5 ரிசர்வேஷனுக்குனா செகண்ட் ரவுண்டு வைப்பாங்களா ஒகேஷ்னலுக்கு, இல்லை ஜென்ரலுக்கு வைப்பாங்களா அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி சார்பாக சொல்லுவாங்க. சரி சார், வேக்கன்சி லிஸ்ட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி வந்து முடியுது. பார்த்தீங்கன்னா ஸ்டடி டெரிஃபிகேஷன் இப்போ மார்ச் 6ஆம் தேதி விட்டுருலாங்க. அப்படின்னா இன்னும் மார்ச் 7, மார்ச் 8 ஒரு நாள்லையும் வேக்கன்சி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மார்ச் 6 to 8 எந்த டைமில் வேணுமா கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லலை, இந்த டேட் இந்த டைமில் வந்து நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ போகாதவங்க எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் தான். உங்களுக்கு வந்து இது வேக்கன்சி வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. யாருமே ஒரி பண்ண வேண்டாம், யாருமே வந்து கண்டிப்பாக ஒரி பண்ண வேண்டாம். வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் நம்ம பார்ப்போம். இல்லாட்டி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட் வந்து நடக்கும். கண்டிப்பாக அதையுமே நம்ம சான்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவிட்டிஸ் வந்து பண்ணுவோம். அதில் வந்து சான்ஸ் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிஎன்ஏ மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க. சீட்டெல்லாம் வந்து நல்ல நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 600 சீட் இருக்குது. 600 சீட்டு உங்களுக்கு தான். அப்போது கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் வந்து இருக்குது. அதுலேயுமே ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மெயில் இவங்களுக்கு வந்து எப்போ சார் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் வந்து ஈவினிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மார்ச் 10 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே இந்த மெயில் வந்து ஃபீஸ் கட்டுமா தெரியுமா, இப்போ ஏற்கனவே வந்து ஃபீஸ் கட்டினவங்களுக்கே இன்னும் சீட் அலாட்மெண்ட் வந்து வரல. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் வந்து சீட் வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் செகண்ட் ரவுண்ட் வந்து கால் ஃபார் இந்த கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கட் ஆஃப்க்குமே கால் ஃபார் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடப்போ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சீட்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.